ஹலோ நண்பர்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடாஸ் வியூ. இன்னைக்கு வந்து டே 1 நம்ம கோவாவில் லேண்ட் ஆகி ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கோம். சரியா காலையில் 6:20 மணி ஆகுது. ஹோட்டல்லேருந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வியூ வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஒரே குளிரான சூழ்நிலை நம்ம ஹோட்டல்லேருந்து கிளம்பி ரிவர் ராஃப்டிங் அண்ட் போட்டிங் பண்ணுற இடத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம். காலையில பாத்தீங்கன்னா ஒரே குளிரா இருந்துச்சு. கார்ல போக சொல்ல வழி நெடுகிலும் வந்து பாத்தீங்கன்னா பச்சை பசேல்னு அந்த பழமையான காலத்துல இருக்கிற சூழ்நிலை மாதிரி இருந்துச்சு. வழி நெடுகும் பாத்தீங்கன்னா கோவாவில் வீடுகள்லாம் பழமையானதாகவும் மலையோரங்களிலும் காணப்பட்டது ரொம்ப சிறப்பானதா இருந்துச்சு. சில மக்கள் வந்து ஜாகிங் போகிறதுக்கும் ஸ்கூல் போகிறதுக்கும் கிளம்பி ரெடியாகி போயிட்டு இருந்தாங்க. ஒரு சில வண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகளையும் பால்களையும் எடுத்துக்கின்னு ரோட்ல பயணிக்கிறத நம்ம பார்த்தோம். இப்படி நம்ம போக சொல்ல கோவாவின் காலை நேரத்துல சாலையின் ஓரத்துல போக சொல்ல எனக்கு ஒரு சாங்கு மைண்ட்ல தோணுச்சு. அதை நான் பாட ஆரம்பிச்சேன். மூங்கில் காடுகளே வந்து முனகும் பாடல்களே, தூர சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே, இயற்கை தாயின் மடியில் பிறந்து இப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாயிருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து. இந்த பாட்டை பாடிக்கினே நம்ம வந்து இயற்கை அழகிய ரசித்துக்கினே நம்ம வந்து பேருந்துல ஏறுற இடத்துக்கு நம்ம போக ஆரம்பிச்சோம். கூட வந்த நண்பர்கள் வந்து கேம், அதாவது ஃபன்னா வந்து பேசிக்கின்னு ஜாலியா வந்தாங்க. ஒரு வழியா நம்ம பேருந்து நிலையத்துக்கு அருகில நெருங்கிட்டோம். நம்ம போக வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா ராம்நகர், கர்நாடகா கோவா பார்டர் அது. ஸோ அங்கதான் நம்ம பஸ்ல ஏறி போக போறோம். பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நம்ம ரிலாக்ஸா பஸ் ஏறிட்டோம். நம்ம பஸ் ஏறின உடனே கரெக்டா 9 மணிக்கு பஸ் எடுத்துட்டாங்க. இங்கிருந்து சரியா 3 மணி நேரம் ஆகும்னு குறிப்பிடப்பட்டு இருந்தது. நாங்க கண்டக்டர்கிட்ட கேட்டோம். அவங்க 3 ஹவர்ஸ்க்கு மேல ஆகும்னு சொன்னாங்க. வழி நெடுகம் பாத்தீங்கன்னா கோவாவில் ஏரியை நம்மளால பார்க்க முடியுது. பச்சை பசேல்னு மார்னிங் டைம்ன்றதுனால ஒரே ஜில்லுன்னு காத்தும் ஒரு மாதிரி ஒரு அந்த இடமே ஒரு சூப்பரா இருந்துச்சு. இப்ப நம்ம பார்க்கறது ஒரு ஹார்பர் மாதிரி இருக்கு. ஆனா வந்து உள்ள ஒரு கப்பல் வந்து நிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து ஒரு காணொலியை எடுத்தோம். பாருங்க எப்படி சூப்பரா இருக்கு. பஸ்ல போறதுன்றது ஒரு தனி அனுபவம் தாங்க, என்னதான் நம்ம கார்ல டிராவல் பண்ணாலும். இந்த பயணம்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆனிச்சு. ஏரி கடந்து, பாலத்து மேல கடந்து, அதுக்கப்புறம் காடுகளை கடந்து, அதுக்கப்புறம் ஹில் ஸ்டேஷன், அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு நார்மலான சமதள பரப்பு, இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு மலையின் மீது ஏறிக்கிட்டு இருக்கோம். வளைவு நெளிவுகளோட இருக்கிற இந்த மலையில வந்து கொஞ்சம் சில நேரங்கள்ல வந்து பயமாவும் இருந்துச்சு. இருந்தாலும் நாம மட்டுமா பஸ்ல பயணிக்கிறோம், நிறைய பேர் பயணிக்கிறாங்க, அதனால நம்ம பயமே இல்லை, கொஞ்சமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த மலைன்னு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை தாவரங்கள்லாம் அதிகமா இருந்துச்சு. காடுகள்ல இருந்து வர இந்த மலை ஏற்றமானது பாருங்க எப்படி ஒரு ஸ்லைடா இருக்கு. மலைனா ஒரே நம்ம ஊர்ல பாக்குற மாதிரி ஒரே மலை இல்லைங்க. ஸ்லைடா நிறைய சின்ன சின்ன குன்றுகள் அல்லது பெரிய குன்றுகளா இருக்கு. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அழகா வீடு கட்டி வசிச்சுக்கிட்டு வராங்க. இந்த பகுதியிலையும் சாலை போக்குவரத்து வசதி இருக்குதுன்றது எனக்கு பிரமிப்பை ஏற்படுத்திச்சு. ஒரு வழியா நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த ரெசார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து தங்கி தான் நம்ம போட்டிங் அண்ட் ரிவர் ராஃப்டிங் அங்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இங்க வர சொல்ல ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. லோக்கல் டாக்ஸி கம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு ட்ரபிள் கொடுத்தாங்க. நாங்க வந்து இந்த ரெசார்ட்ல இருந்தே கேப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, பட் பெய்டு தான். ஆனா அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க கேப் டிரைவர்ஸ்லாம் அலோவ் பண்ணல. அதனால வந்து கொஞ்சம் லேட் ஆகி கொஞ்சம் ட்ரபிள் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்க இங்க வந்துட்டோம்.
அதனால வந்து எங்களுக்கு ஒரு 2 hours அங்க டிலேயா வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்துச்சு. ஒருவேளை நீங்க யாருன்னா வந்தீங்கன்னா இந்த ரெசார்ட்ல இருந்து உங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணா வேணாம்னு சொல்லிட்டு லோக்கல் டாக்ஸியே நீங்க புக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத வந்துருங்க. நாங்க வந்த உடனே லஞ்ச் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணோம். நைட் ஆயிடுச்சு. நைட்டு டின்னர் போகிறதுக்கு முன்னாடி இங்க வந்து மியூசிக், அதாவது சாங்ஸ் போட்டு டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, சாப்பிட்டு ரிலாக்ஸா நடக்கலாம் ரெசார்ட்லன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு வியூ பார்த்தோம். லைட்லாம் சூப்பரா இருந்துச்சு. இங்க வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி மெர்ஸ்லாம் இருந்துச்சு. எப்படி இருக்கு பாருங்க லைட். எல்லா இடத்துலயுமே போற இடத்துக்கு எல்லா நடைபாதை எல்லா இடத்துலயுமே லைட் இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனிஸ்ல இருந்து குரூப்பா வந்து எம்ப்ளாயிஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. ஸ்கூல் பசங்களையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. நிறைய பேர் வந்தாங்க அங்க. ஆனா நல்ல சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒன்லி கன்ஸ்டன்ட் ஒரு குறை மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா மசாலா ரொம்ப அதிகமா கலந்துறாங்க சாப்பாட்டுல. அது மட்டும் தான், மற்றபடி ஓகே தாங்க. நாம நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு வாக் பண்ணிட்டு அருகிலேயே ஒரு இடத்துல வந்து தீ மூட்டி ஒரு மாதிரி குளிர் காஞ்சிங்கன்னு ஒரு ஃபன் பண்ணோம். அததான் இத நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. தீ மூட்டி நம்ம அப்படியே சுத்தி நின்று குளிர் காஞ்சி ஒரு மாதிரி ஹில் ஸ்டேஷன்ன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே குளிரா இருந்துச்சு. அதனால தான் அப்படியே ஒரு வாக் பண்ணிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஆனா நல்லா இருந்துச்சுங்க. நைட் வியூல வந்து பாத்தீங்கன்னா லைட் இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்லயும் வந்து அமைச்சிருக்கிறது வேற லெவலு. சரி அப்படியே நடந்துக்கினே நம்ம ரூமுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்விம்மிங் ஃபுல் வழியா போலாம்னு சொல்லிட்டு அந்த பகுதிக்கு வந்திருக்கோம். நைட்ல பாருங்க எப்படி இருக்கு. நைட்ல குளிக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லை, பட் ஆனா பகல்ல நீங்க குளிக்கலாம். மார்னிங் 6 to நைட்டு 6 வரைக்கும் டைமிங் இருக்கு. நைட் வியூ பாருங்க, நம்ம தங்கி இருக்கிற இடத்தினுடைய வியூ. நிறைய லைட் அமைச்சு எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. உள்ள ரூம்குள்ள போயிட்டு நம்ம ஒவ்வொரு பகுதியா அப்படியே லைட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது வந்து 8 பேர் நாங்க வந்திருந்தோம். 8 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 8 மோர் தென் 8 பெட் நம்மளுக்கு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த ஃபுல் கம்பார்ட்மெண்ட் நம்மளுக்கு தான். ஃபேன்லாம் இருந்துச்சு, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருந்துச்சு. வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டரும் லைட்டா தான் வந்துச்சு, ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் ஆனா ஓகே, பெய்டு பண்ண அமௌண்ட்டுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி வாங்க மேல போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். நாம தங்கி இருக்கிற இந்த வீடுல கீழே ஒரு ஃப்ளோரும் மேல ஒரு ஃப்ளோரும் இருக்கு. மேலையும் 4 பேர் படுக்கிற மாதிரி பெட்டு போட்டு இருக்காங்க. நம்ம வந்து படிக்கட்டு வழியா மேலே ஏறி வந்துட்டோம். ஆக்சுவலா நைட்ல மேல படுக்கிறது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லை. ஏன்னா ஒரே குளிர், இது ஃபாரஸ்ட், அது இல்லாம டிசம்பர் மந்த்ன்றதுனால ஒரே குளிரா இருந்துச்சுங்க. அதனால நாங்க கீழேயே படுத்துக்கிட்டோம். கீழே சஃபிஷியன்டான பெட்டும் இருந்துச்சு. லைட் அந்த இந்த வீட்டினுடைய வடிவமைப்புலாம் வேற லெவல் இருந்துச்சு. பால்கனிக்கு நம்ம வந்து அப்படியே ஒரு வியூ பார்த்தோம். லைட்லாம் போட்டு சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படியே மின்மினி பூச்சிகள்லாம் இருக்கிற மாதிரி. நம்ம என்னதான் செட்டு போட்டாலும் இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு அந்த இது ஒரு சூப்பரா இருந்துச்சு இந்த ரெசார்ட். பாத்தீங்கன்னா நைட் வியூ. இந்த ரெசார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா சாங்ஸ் ஓடிக்கினே இருந்துச்சு. வந்திருக்கிற கெஸ்ட்டுங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நைட் ஐ திங்க் 11 மணி வரைக்கும் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் போயிட்டு டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்க என்ன பண்ணோம்னா பிசினஸ் வச்சுக்கிட்டு பிசினஸ் கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தோம். கடைசியா 2 பேர் மட்டும் தோக்காத விளையாடிட்டு நாங்க. நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு தான் நாங்களாம் தூங்கினோம். வெடிகாலில காலையில இருந்து ரெடி ஆயிட்டு ரிவர் ராஃப்டிங் போறதுக்கு நாங்க ரெடி ஆகணும். அந்த காரணத்தினால நாங்க ஒரு 2 மணிக்கெல்லாம் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில நாங்க ரிவர் ராஃப்டிங் போறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரெடி ஆகி வந்துட்டோம். நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் வாங்கணும். ஒரு ஆளுக்கு 600. ஆக்சுவலா ரிசார்ட்ல தங்கத்தினால அவங்க ஒரு சில ஈவெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இல்ல. நீங்க அடிஷ்னலா பே பண்ணி டிக்கெட் வாங்கி போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். பட் மற்றபடி நீங்க
ரெசார்ட்னுடைய ஈவெண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணி வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஒரு ரவுண்டு போட்லயே கூட்டுன்னு வந்துடுறாங்க. பட் நீங்க பே பண்ணி போட்டு என்ன கேட்டீங்கன்னா பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். வீடியோ ஸ்டார்ட் வீடியோ நம்ம வந்து போட்ல ஏறின உடனே கொஞ்ச நேரம் வந்து அந்த கரையோரத்துல இருந்து ரிவர் வழியா கொஞ்சம் ஆழத்துக்கு வந்துட்டோம்னா இந்த ஆறுன்னு வந்து பாத்தீங்கன்னா 80 ஃபீட் ஆழம் இருக்கத்தான் சொல்றாங்க. நம்ம கொஞ்ச தூரம் அந்த கரையில இருந்து வந்துட்ட உடனே அவங்க தண்ணியில குதிக்க சொல்லி நம்மள ஃபன் பண்ண விடுறாங்க. இப்ப நம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. அவங்க ஒரு சில மெத்தட்லாம் சொல்றாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணி என்ஜாய் பண்ணலாம். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த ரிவர் ராஃப்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்து நம்ம படகு தள்ளிட்டே போனோம். அது வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் போன உடனே ஓகேன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து அந்த ஒரு இடத்துல ஸ்லோப் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல போய் ரொம்ப ஆழத்துல இறங்கி அப்படியே தண்ணி வருது. இதுதான் Pose the photographer, pose the photographer. Bro, forward bro, forward bro. Bro, forward bro. Forward bro, forward fast. ஒரு வழியா நம்ம ரிவர் ராஃப்டிங் அதுக்கப்புறம் வந்து போட்டிங்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து நம்ம ரெசார்ட்டுக்கு திரும்ப கிளம்பிட்டோங்க. வர வழியில பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. வியூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அங்க போயிட்டு அப்படியே இந்த நேச்சுரல் அந்த இயற்கை அழகை வந்து ரசிக்க நம்ம அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா 2 மலை இருக்கு. 2 மலைக்கு நடுவுல வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டியிருந்தாங்க. அது வேற லெவல்ல இருந்துச்சு. சன்செட் ஆகுறது நாங்க அங்கிருந்து வர சொல்ல சன்செட் ஆகுற நேரம் அது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த சன்செட் ஆகுது, இந்த மலைக்கு நடுவுல வந்து சன்செட் ஆகுறது வேற லெவல் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஸோ அங்கதான் நம்ம போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பிளேஸ. மலைக்கு நடுவில் டேம் கட்டிடுவாங்க கரெக்டா, 2 மலைக்கு நடுவில். செமையா இருக்கு. சரி ஓகே, இங்கே எடுக்கலாம். அப்படியே இல்லை நல்லா இருக்கா அப்பறா. சரி ஓகே, அப்படியே பின்னாடி தெரியுதா? ஆக்சுவலி நம்மலாம் கீழே இருந்தோம், அவங்க தான் ஹைட்ல இருக்கு. என்ன தெரிகிறது? செமையா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.